எழுப்புதல் கையேடு 3. வேதாகம எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆபிரகாம் ஆதியாகமம் 12:4, யோசேப்பு ஆதியாகமம் 37:3, மோசே யாத்திராகமம் 2:11, யோசுவா 1:1, தாவீது 1 சாமுவேல் 17:29, எஸ்ரா 7:1, மொர்தெகாய் எஸ்தர் 10:2, எஸ்தர் 2:15, எலியா 1 ராஜாக்கள் 17:1, எலிசா 1 ராஜாக்கள் 19:16, எரேமியா 1:5, எசேக்கியேல் 1:3, எசேக்கியா 2 ராஜாக்கள் 19:1, யோசியா 1 ராஜாக்கள் 13:1, தானியேல் 1:6, செருபாபேல் எஸ்ரா 2:2, சாலமோன் 1 ராஜாக்கள் 1:29, நெகேமியா 1:1, யோவான் ஸ்நானகன் மத்தேயு 1:1, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 1:21, அப்போஸ்தலன் பேதுரு மத்தேயு 4:18, அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் 9:4, ஸ்தேவான் அப்போஸ்தலர் 6:8, பிலிப்பு அப்போஸ்தலர் 8:6, அப்போல்லா அப்போஸ்தலர் 18:24. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எழுப்புதலின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் சோர்ந்து போனார்களோ, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போனார்களோ, சோரம் போனார்களோ, பின்வாங்கி போனார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் அப்பா தம்முடைய தேவ மனிதர்களை, தீர்க்கதரிசிகளை, ராஜாக்களை ஏற்படுத்தினீர். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி ஆண்டவரது மூலம் சோரம் போன தேவனை விட்டு தூரம் போன மக்களை ஆண்டவரே மீண்டுமாய் தேவன் தம் திட்டத்திற்குள் கொண்டு வரும்படிக்கு ஆண்டவரே தேவ மனிதர்களை பயன்படுத்தினீரே, நன்றி. அதற்கு தேவன் இந்த ஊழியர்களை ஆயத்தம் பண்ணினீரே, அதற்காக நன்றி. எத்தனையோ தடைகள் நடுவிலும் கூட ஆண்டவரே எதிரிகளுடைய சிறையிருப்புகள், அவர்களுடைய வாழ்விலே காணப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்களை மேலெழும்ப பண்ணி அவர்கள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களை நிர்மூலமாக்கி ஆண்டவரை எழுப்புதலில் அவர்களை பாத்திரங்களாக பயன்படுத்தினீரே அப்பா. கர்த்தாவே, ஆபிரகாமை தேவன் ஆண்டவரே எழுப்புதல் துவக்கமாய் நீர் பயன்படுத்தினீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. போகும் தேசம் இது என்று தெரியாமல் ஆண்டவரே, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு அந்த மனிதனை கொண்டு போய் பயன்படுத்தினீர். இன்றைய வரைக்கும் ஆண்டவரே முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் ஆபிரகாமை வைத்தீர் ஆண்டவரே. யோசேப்பு சிறையில் கிடந்தவனை, ஆண்டவரை குடியில் கிடந்தவனை, தன் குடும்பத்தாரால் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவனை தேசங்களையே ஆதரிக்கும்படி, அரவணைக்கும்படி, போஷிக்கும்படி ஆண்டவரே ஒரு தனி மனிதனுக்குள் வந்த தரிசனத்தை அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினி, அநேகரை போஷிக்கும்படி, அநேகருக்கு ஜீவரட்சனை செய்யும்படி ஆண்டவர் அப்பா அந்த மனிதனை பயன்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மோசையை ஆண்டவர் ஏற்படுத்தினீரே, முகமுகமாய் தேவனோடு பேசி தேவனோடு சஞ்சரித்த மோசையின் மூலமாய் 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை ஆண்டவர் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினீர். ஆண்டவர் மோசையை பயன்படுத்தினீர். திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி 10 விதமான வாதைகள் மூலமாய் எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்த ஜனங்களை விடுதலையாக்கினீர். செங்கடலை பிளந்தீர், கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்தீர். ஆண்டவரே, வனாந்திரத்திலே காடுகளை கொண்டு வந்து குவித்தீர். ஆண்டவரே மோசையின் மூலமாய் அந்த ஜனங்களை கர்த்தர் ஆண்டவர் கானானுக்குள்ளாக பிரவேசிக்கும் தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவின் மூலமாய் தேவன் அப்பா தேசங்களை ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்தீர். அதற்காக நன்றி. சத்துருக்களை மேற்கொள்ளும்படி ஆண்டவரே உதவி செய்தீர். அதற்காக மக்கள் நன்றி அப்பா. தாவீது மூலமாய் ஆண்டவரே அந்த எல்லைகளை ஆளக்கூடிய கிருபையை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் சமஸ்தானத்திற்கும் ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எபூசியர் இருந்ததான் அந்த எருசலேம் நகரத்தை ஆண்டவர் பிடிக்கச் செய்தீர். ஆண்டவரே, அது தலைநகராக மாற்றும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்தீரப்பா. எஸ்ராவின் மூலமாய் ஆண்டவரே அப்பா
ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்கள், வேதத்தின் சத்தியங்களை வெளிக்கொண்டு வந்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மொர்தெகாய் மூலமாக ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத ஜனங்களுக்கு வந்த ஆபத்தில் இருந்து தப்புவிக்கும்படி மொர்தெகாயை தேவன் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே 127 நாடுகளிலும் வாழ்ந்த யூத ஜனங்களுக்கு பாதுகாப்பை தேவன் கொண்டு வந்து எஸ்தர் ராஜாத்தியின் மூலமாய் யூத குலத்துக்கு வந்த அழிவிலிருந்து ஆண்டவரே எஸ்தர் மூலமாய் உபவாசத்தின் மூலமாய் தடுத்து போட்டீர். இதற்காக உமக்கு நன்றி. எலியாவின் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கர்த்தரிடத்தில் திரும்ப செய்தீர், கர்த்தரை நிரூபிக்க செய்தீர். நன்றி அப்பா. எலிஷாவின் மூலமாய் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவரே அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தீரப்பா. கர்த்தரிடத்தில் அந்த ஜனங்கள் வருவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எரேமியாவின் மூலமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை உரைக்க செய்து அந்த ஜனங்களை பாதுகாத்தீரே. நன்றி அப்பா. அன்பு தகப்பனே, அந்த தேசம் சிறைப்பட்டு போனாலும் கூட அந்த தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்தீர் ஆண்டவரே. அனுக்கிரகம் செய்தீர் ஆண்டவரே. அனுக்கிரகம் செய்தீர் ஐயா. அனுக்கிரகம் செய்தீர். ஏரியாவின் மூலமாய் இந்த கண்ணீரின் தீர்க்க தரிசி மூலமாய் தேசத்திற்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் பாதுகாக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்தீரப்பா. உதவி செய்தீர் ஆண்டவரே ராஜா. எசேக்கியேல் மூலமாய் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்தீரப்பா. உலர்ந்து போன எலும்புகள் உயிர் அடைந்தது. உலர்ந்து போன எலும்புகள் உயிர் அடைந்தது. அதற்காக நாங்கள் நன்றி 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 அப்பா. ஆண்டவரே எருசலேமின் ஆலயத்தை மீண்டுமாய் கட்டத்தக்கதான திட்டத்தை பறைபடுத்த தேவன் எசேக்கியேலுக்கு கொடுத்தீர். நன்றி அப்பா. எசேக்கியா ராஜாவின் மூலமாய் ஆண்டவரே எழுப்புதல் வந்தது. ஆண்டவர் எசேக்கியாவின் மூலமாய் மீண்டுமாய் தொழுகை வந்தது. பஸ்கா அனுசரிக்கப்பட்ட அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யோசியா ராஜாவின் மூலமாய் ஆண்டவரே விக்கிரக பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டது. பூஜா ஆண்டவரே அதன் பூஜாசாரிகள் ஆண்டவர் எலும்புகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போனது அப்பா. தேசம் சுத்திகரிக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோசியாவின் மூலமாய் தேவன் செய்த ஒவ்வொன்றுக்காக நன்றி. தானியேலின் மூலமாய் கர்த்தரே தெய்வம் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஆண்டவரே தானியேலின் தேவனே அந்த தேவனுக்கு விரோதமாய் அவரே தப்புவிக்கிறவரும் அப்பா பாதுகாக்கிறவரும் ஆகிய தேவன் என்று சொல்லி அம்மா அந்நிய தேச ராஜாவின் வாயினால் வந்தது. தேவனுக்கு முன்பாக நாம் பணிய வேண்டும் என்று சொல்லி வந்தது. ஆண்டவரே தானியேல் நாட்கள் மீண்டுமாய் வரட்டும். தானியேல் மூலமாய் வந்த ஒரு எழுப்புதல் அக்கினி மீண்டுமாய் வரட்டும். தானியேல் மூலமாய் நடந்த காரியம் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தரை ஆண்டவரே கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கக்கூடிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எழும்பட்டும். செருபாபேல் மூலமாய் ஆண்டவரே ஆலயமானது கட்டப்பட்டதே. அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் செருபாபேல் மூலமாய் ஆலயம் கட்டப்பட்டது. அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். சாலமோன் மூலமாய் ஆலயமானது கட்டப்பட்டதே. அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். நெகேமியா மூலமாக அலங்கம் கட்டப்பட்டது. ஆண்டவரே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் செயல்படப்பட்டார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஆண்டவர் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தருக்கென்ற வழியை அவன் ஆயத்தம் பண்ணினானே. அதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் தேவன் ஒட்டுமொத்த எழுப்புதலையும் தேவன் தேசத்திலே கட்டளையிட்டீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அப்போஸ்தலன் பேதுரு மூலமாய் ஆண்டவரை ரட்சிப்பை தேவன் அனுப்பினீரே. அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக ரட்சிப்பை தேவன் ஆண்டவரே ஏற்படுத்தின அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அப்போஸ்தலன் பேதுரு மூலமாய் செய்தீரே. நன்றி அப்பா. அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் பிரஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றீரே. அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த பவுலின் கச்சைகள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவரே பல எல்லைகளில் சுவிசேஷத்தை கொண்டு போக அப்போஸ்தலன் பவுலை பயன்படுத்தினீரே. அதற்காக அநேக சத்தியங்களை, அநேக நிருபங்களை பவுல் மூலமாக எழுதச் செய்தீரே. அதற்காக நன்றி தேவனை. அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை இன்றைக்கும் எழுப்பும். அப்போஸ்தலன் பவுலை போல, பேதுருவை போல ஆண்டவரை எழுப்பித்தாரும். ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தானே. அவன் முகம் தூதனை போல பிரகாசித்ததே. அப்படிப்பட்ட ஸ்தேவான்கள், இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய அநேக ஸ்தேவான்கள் இந்த கடைசி நாட்களிலே எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் பிலிப்பை தேவன் எழுப்பினீரப்பா. பிலிப்பை தேவன் எழுப்பினீரப்பா. பிலிப்பு மூலமாய் சுவிசேஷம் சமாரியாவிலே அறிவிக்கப்பட்டது. அவன் மூலமாய் செய்யப்பட்ட அற்புதங்களை கண்டு மந்திரவாதிகள் மனம் திரும்பினார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் மீண்டுமாய் வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொல்லோ மூலமாய் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி அப்பொல்லோவை ஆண்டவர் ஏற்படுத்தினேன். கர்த்தருடைய மார்க்கத்தை குறித்து அவன் திட்டமாய் போதித்தான் என்று பார்க்கிறோம்.
ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் தேவனை தேசத்திலே எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை இந்த கடைசி நாட்களில் எழுப்பும். ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாகவும் தேவன் பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.